யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த பச்சை மிளகாய் எப்படி வத்தல் போடுறதுன்னு. இது போட்டால் ரொம்ப காரமாக இருக்குன்னு. அதுக்கு தான் இந்த பாருங்கள் பச்சை மிளகாய். இது காம்பு எடுக்கக்கூடாது. இது நடுவில் கொஞ்சமாக இப்படி கீறிக்கணும். கொஞ்சமாக இந்த மாதிரி கீறிக்கணும். இந்த மாதிரி கீறியாச்சு. இதுக்கு மேலே தயிர், கல்லுப்பு, சட்டியில் மாட்டிட்டேன். ஏன்னா இது சட்டியில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஜாடியில் வைப்பாங்க. நம்ம ஸ்டீலில் வச்சா துரு பிடிச்சிட்டோம். இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் வைக்கலாம். இதை போட்டு துணி போட்டு மூடிட்டு ஒரு 2 நாளைக்கு இப்படி அப்படியே குலுக்கி வைக்கணும். தயிரில் நல்லா ஊறும். ஊறிட்ட பிறகு எடுத்து வெயிலில் காய வச்சா வத்தல் தாங்க. எண்ணெயில் வறுக்கலாம், வறுத்து சாப்பிட்லாம். பழைய சாதத்துக்கு, ஒரு குழம்புக்கு, சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காரமாக. கொத்தவரங்காய் வத்தல் அது மாதிரி தாங்க. இது கொத்தவரங்காய் வத்தல் நாங்கள் போட்டு வச்சுருக்குது. ஏற்கனவே இதே மாதிரி தான் ஊற வச்சு இந்த மாதிரி டவல் போட்டு இப்படி மூடி வச்சிடலாம். ஏன்னா கொசு போகும். இல்லை கொசு போயிட்டால் புழு வந்துடும். கட்டி இது மூடி போட்டு வச்சுடுவாங்க. இதெல்லாம் வச்சுட்டா நல்லா ஒரு நாள் இன்றைக்கெல்லாம் நைட்டு ஊறிச்சுன்னா கூட நாளைக்கு கூட எடுத்து காய வைக்கலாம். திரும்ப காய வச்சுட்டு திரும்ப இதிலே போட்டு இந்த தயிரெல்லாம் நல்லா ஊறின பிறகு நல்லா ஃபுல்லாக ஊறின பிறகு திரும்ப எடுத்து காய வைப்பாங்க. அதே மாதிரி காய வச்சு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.